யாரை கொண்டு தேவன் உலகத்தை படைத்தாரோ அவரையே உலகத்திற்குள் பிரவேசிக்க வைத்தது அதிசயம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க மறந்த மனுக்குலத்திற்கு நித்திய ஜீவனை அளிக்க தேவகுமாரன் பிறந்தது அதிசயம். பாவத்தை உலகத்திற்குள் முதலாய் ஈன்றெடுத்து கொடுத்தவள் ஏவாள். ஆம், பாவத்தை உலகத்திற்குள் முதலாய் ஈன்றெடுத்து கொடுத்தவள் ஏவாள். தீர்க்க முடியாத பெண்ணினத்தின் பழியை துடைக்க, தீர்க்க முடியாத பெண் இனத்தின் பழியை துடைக்க பெண்ணை கொண்டே மீட்பரை ஈன்றெடுக்க வைத்தது அதிசயம். மரண சாசனத்தை உடைத்தெறிய இயேசு பிறந்தது அதிசயம். பாவத்தில் மரித்து போய் கிடந்த நம்மை பரிசுத்தத்திற்கென்று உயிர்ப்பிக்க இயேசு பிறந்தது அதிசயம். எங்கெங்கோ பிறந்த நாம் இன்று இயேசு என்ற நாமத்தினால் ஓரிடத்தில் கூடியிருப்பது அதிசயம். ஆம், அவர் நாமமே அதிசயம். இயேசு பிறந்த இந்த நன்னாள் எந்நாளாகவும் இருக்கட்டும், ஆனால் அவர் பிறந்தது உண்மை. அந்த உண்மையை இன்று கொண்டாடி மகிழ வந்திருக்கும் அனைவரும் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட விழாவில் அகமகிழ்வோடும் ஆனந்தத்தோடும் ஒரு மனதோடும் கலந்து கொள்ள சபையின் சார்பில் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சிறப்பாக ஜெபித்த சாமுவேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்று மேய்ப்பர்களுக்கு கர்த்தரின் பிறப்பாகிய நற்செய்தியை அறிவித்தது காபிரியேல் என்ற தேவதூதன். இன்று சபைக்கு வசனத்தின் மூலம் தேவ நற்செய்தி அறிவிக்க வருகிறார் காபிரியேல் ஆகிய ஐசக் பிரின்ஸ். செய்தி லூக்கா 2 வசனங்கள் 8 முதல் 14 வரை. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். வண்ண மயில் அல்ல இவள், வானாதி வானவருக்காக மட்டுமே ஆடும் கோல மயில். ஒய்யார நடையிட்டு வரும் இந்த ஓவிய மயில் நம்மை வரதத்தால் வரவேற்க வருகிறது. வருக ஸ்டெஃபி, வருக வருக.
வந்தாச்சு, இங்க பாவம் போயாச்சு, இனி சாபம் இல்லா வாழ்க்கையை தான் வாழப் போறோமே. வாங்க வாங்க நீங்க எல்லாரும் வாங்க, நாங்க இன்று பெத்லகேம் போறோம். வாங்க வாங்க நீங்க எல்லாரும் வாங்க, நாங்க இன்று பெத்லகேம் போறோம். வானில் நட்சத்திரம் வழிகாட்டி போகுதே, யூத ராஜாவைதான் பார்க்க போறோமே. வானில் நட்சத்திரம் வழிகாட்டி போகுதே, யூத ராஜாவைதான் பார்க்க போறோமே. துக்கம் போயாச்சு, இனி சந்தோஷம் தானே, நாங்க ஹாப்பியான வாழ்க்கையை தான் வாழப் போறோமே. துக்கம் போயாச்சு, இனி சந்தோஷம் தானே, நாங்க ஹாப்பியான வாழ்க்கையை தான் வாழப் போறோமே. வாங்க வாங்க நீங்க எல்லாரும் வாங்க, நாங்க இன்று பெத்லகேம் போறோம். வாங்க வாங்க நீங்க எல்லாரும் வாங்க, நாங்க இன்று பெத்லகேம் போறோம். இயேசு வந்தாச்சு, இங்க பாவம் போயாச்சு, இனி சாபம் இல்லா வாழ்க்கையை தான் வாழப் போறோமே. இயேசு வந்தாச்சு, இங்க பாவம் போயாச்சு, இனி சாபம் இல்லா வாழ்க்கையை தான் வாழப் போறோமே. நம்மை ரட்சிக்க இயேசு ராஜா வந்தாச்சு, எல்லாரும் ஓடி சென்று பணிந்திடுவோமே. நம்மை ரட்சிக்க இயேசு ராஜா வந்தாச்சு, எல்லாரும் ஓடி சென்று பணிந்திடுவோமே. இருள் போயாச்சு, இனி வெளிச்சம் தானே, இங்கு வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாக போகுதே. இருள் போயாச்சு, இனி வெளிச்சம் தானே, இங்கு வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாக போகுதே. வாங்க வாங்க நீங்க எல்லாரும் வாங்க, நாங்க இன்று பெத்லகேம் போறோம். வாங்க வாங்க நீங்க எல்லாரும் வாங்க, நாங்க இன்று பெத்லகேம் போறோம். இயேசு வந்தாச்சு, இங்க பாவம் போயாச்சு, இனி சாபம் இல்லா வாழ்க்கையை தான் வாழப் போறோமே. இயேசு வந்தாச்சு, இங்க பாவம் போயாச்சு, இனி சாபம் இல்லா வாழ்க்கையை தான் வாழப் போறோமே. என்னம்மா ஆடுறீங்க? மலரிலும் மென்மையான உங்க அசைவுல எங்க மனசு அசைச்சிட்டீங்க போங்க. வாழ்த்துக்கள் குட்டி, சூப்பரா ஆடுனீங்க. வானோரு வாழ்த்த, காரோரு போற்ற, காராளம் தேவன் என்று திறந்து விட்டாரே. ஏதோரு நடுங்க, எருசலேம் கலங்க, யூதரின் ராஜா இன்று பிறந்து விட்டாரே. வானோரு வாழ்த்த, காரோரு போற்ற, காராளம் தேவன் என்று
தப்பா போச்சு. காலையில எழுந்திரி, பைபிள் வாசி, ஜோம் பண்ணு. எனக்கு என்ன தெரியாதா? ஐயோ, மணி 7 ஆயிடுச்சு. 8 மணிக்கு பஸ் வரும். ஏசப்பா இந்த நாளை பாதுகாத்து. அதெல்லாம் பண்ணியாச்சு. ஏமா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? சும்மா நொய் நொயின்னு பைபிள் வாசியா ஜோம் பண்ணியா? எனக்கு என்ன தெரியாதா? நான் தேவனை தேடல, நீங்க பார்த்தீங்களா? எனக்கு டைம் இல்லை, அவ்வளவுதான். மற்றபடிலாம் அவரை தேடிட்டு தான் இருக்கேன். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். நேரத்தை பிரயோஜனப்படுத்த மனதில்லை. காட்சி 2. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். ராணியும் அவள் தோழியும். என்ன மேம் கிட்ட முடிச்சிட்டியா? அந்த மேம்க்கு வேற வேலையே இல்லை. அந்த ப்ராஜெக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணி இந்த அசைன்மெண்ட் அதுக்கு முக்கியே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்லை. இன்னைக்கு என்ன செய்யணும்? புதுசா ஒரு படம் வந்திருக்கு. நான் டிக்கெட் புக் பண்றேன். 2 பேரும் படத்துக்கு போலாமா? ரொம்ப யோசிக்காதப்பா. நானும் கிறிஸ்டியன் ஃபேமிலி தான், கிறிஸ்டியன் பொண்ணு தான். எனக்கும் தெரியும் படத்துக்கு போனா தப்பும்பாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம படத்துக்கு போலாம். அது இல்ல, வீட்டுல எல்லாம் போய் சொல்லவே யோசிக்கிறேன். இதெல்லாம் பெரிய மேட்டரா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதுல 9 மணி நேரம் காலேஜ் போறோம்னு சொல்ல போறோம். அதுல ஒரு 2 மணி நேரம் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு 1 மணி நேரம் தெரப்பி வாசல்ல நின்று வாலிபர்கள் யாரும் போய் சொல்லக்கூடாது, படம் பார்க்க கூடாது, வாட்ஸ்அப் பார்க்க கூடாது, ரீல்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணா முடிஞ்சு போச்சு. இது நல்ல ஐடியாவா இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம ஈவினிங் பார்க்கலாம். உடைய வீட்டுக்கு வா. சரி, நம்ம ஈவினிங் வர்றேன் உங்க வீட்டுக்கு. நம்ம 2 பேரும் ஒரு நல்ல பாட்டை செலக்ட் பண்ணி ரீல்ஸ் பண்றோம், அப்லோட் பண்றோம், நிறைய லைக்ஸ் வாங்குறோம். நாளைக்கு தேடி போகும்போது இந்த பிள்ளைங்க தான் அந்த ரீல்ஸ் பண்ணாங்கன்னு எல்லாரும் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம செலக்ட் பண்றோம். சரியா? ஓகே, சரிப்பா. நம்ம பாவத்திற்கு இடம் கொடுக்கும் மனது இயேசுவுக்காக இடம் கொடுக்கிறதற்கு மனதில்லை. ஆகவே கடைசி காலமாய் இருக்கிறபடியால் கிடைக்கும் நேரத்தை நேரமில்லை என்று கழியாமல் நம் ஆத்துமாவை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். காட்சி 3. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆமா ஆண்டி, படிக்கலாம் தான் ஆண்டி வந்திருக்கேன். சரிடா, ஜெபம் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்பதான் கர்த்தர் நல்ல ஞாபகம் தருவாரு. ஏன் ஆண்டி, ஜெபம் பண்ணனா கர்த்தர் ஞானத்தை தர மாட்டாரா? ஒரு கிறிஸ்தவ அப்படி இல்லடா, ஜெபம் பண்ணிட்டு படிச்சீங்கன்னா டக்குன்னு மனசுல புரியும். ஜெபம் பண்ணாம படிச்சீங்கன்னா லேட்டா புரியும். அதான் சொன்னேன். நான் சும்மா சொன்னேன் ஆண்டி. நான் சேர்ந்து படிக்கிறேன் ஆண்டி. சரிடா. அண்ணியா அங்க என்ன ஏதோ உலகிட்டே வர. இது கூட தெரியாதா? அப்பலாம் நீ எல்லாம் பிடிஎஸ் ஆர்மின்லாம் சொல்றது வேஸ்ட். அண்ணியாவுனா கொரியன்ல ஹாய்னு அர்த்தம். நம்ம அப்ப பிடிஎஸ் ஆர்மின்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா? பிடிஎஸ் ஆர்மினா இப்படிதான் பேசணும், கொரியன்ல பேசணும், கொரியன் சீரிஸ் பார்க்கணும். இதெல்லாம் பண்ணாதான் பிடிஎஸ் ஆர்மி. சரி, அதை விட உட்காரு வா. உன்கிட்ட முக்கியமானது ஒன்று சொல்லணும். என்ன மேட்ரு? நான் ஃப்ரீ ஃபயர்ல கிராண்ட் மாஸ்டர் முடிச்சிட்டேனே. கிராண்ட் மாஸ்டரா? நான் இப்போ நம்பா முடிச்சிருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்றியா முடிக்கிறதுக்கு? வணக்கம். எனக்கு தான். சரி, பண்றேன். சரி, இப்போ நம்ம ரீல்ஸுக்கு பாட்டு செலக்ட் பண்ணுவோமா? நேரே சொல்லியிருந்தேன். நான் நிறைய
இருக்கேன். சரி, நம்ம ஒரு புக் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ள போனை வச்சுட்டு படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். உள்ள வரும்போதே உங்க அம்மா ப்ரேயர் பண்ணிட்டு படிங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னாங்க. நம்ம எதுக்கும் ஒளிச்சு வச்சுட்டு இந்த வேலையை பார்க்கலாம். அதெல்லாம் வந்து நேரம் இல்லை. அம்மா அதெல்லாம் நம்ம மேல கொஞ்சம் நம்பிக்கையா இருக்காங்க. ஏன்பா எல்லா வீட்லயும் இப்படியே இருக்காங்க? டெய்லி 24 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் இந்த பேரண்ட்ஸ்லாம் பத்துறதே இல்லை. எப்ப பாரு ஜெபம் பண்ணு, பைபிளை படி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஜெபம் பண்ணா நம்ம எப்பதான் என்டர்டைன்மெண்ட் பண்றது? இதுக்கே எப்படின்னா எங்க அம்மா டெய்லியும் என் காதுல வந்து டெய்லி எந்திரிச்ச உடனே அம்மா பைபிள் வாசியா ஜெபம் பண்ணியான்னு கத்திட்டு இருப்பாங்க. நான் அதை கண்டுட்டு இருக்கேன். டெய்லி என் காதுல வந்து ஓததான் செய்வாங்க, பைபிள் வாசி ஜெபம் பண்ணுன்னு. இதெல்லாம் கண்டுட்டோம்னா நம்ம எங்க குழக்கிறது? இதோட போகும் பழகிட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம். சரியா? அது இல்ல, எங்க வீட்டுல தான் இந்த டார்ச்சர், உங்க வீட்டுக்கு வந்தா இங்கேயும் அதே டார்ச்சர். சரி வா, நம்ம வேலையை பார்ப்போம். ஏதோ சத்தம் கேக்குது, உங்க அம்மாவா தான் இருக்கும். சரி, நம்ம ஹெல்ப் பண்ணு. நான் போயிட்டு பிடிஎஸ் சீரிஸ் பார்க்கணும், டிக்கெட் புக் பண்ணணும். நான் கிளம்புறேன். ஒன்னதான் எப்பா கையில போன் எடுத்தா இருக்காத, உங்க அம்மா அதுக்கு வேற ஏதாவது சொல்ல போறாங்க. நான் கிளம்புறேன். பாய். நீ மட்டும் பெரிய ஓகேவா? ஆண்டி, கிளம்புறேன் ஆண்டி. என்னக்கா அதுக்குள்ள படிச்சு முடிச்சிட்டீங்களா? ஆமா ஆண்டி, நீங்க தான் ப்ரேயர் பண்ணிட்டு பண்ண, கர்த்தர் நல்ல ஞானத்தை தருவார்னு சொன்னீங்கல்ல ஆண்டி. அதனால ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணேன் ஆண்டி. கர்த்தர் நல்ல ஞானத்தை தந்தார் ஆண்டி. படிச்சு முடிச்சிட்டேன் ஆண்டி. நான் போயிட்டேன் ஆண்டி. சரிடா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நாம் தீமையை வெறுக்கிறோமா, நேசிக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு உண்மையாகவே இயேசுவின் கரங்களை பிடிக்க நேரம் இல்லையா? வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. உன் காலை தீமை விலக்குவாயாக. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. காட்சி 4. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. தாயிடம் வாக்குவாதம் பண்ணிய மகள். காலேஜுக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துப்பாங்க. சரி, எடுத்துக்கிறேன். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு முதல் சனிக்கிழமை கட்சிக்கு போகணும். போகிறோம். சரி, எதையாவது சொல்லி சமாளிப்போம். என்ன தனியாக பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கு எனக்கு நிறைய அசைன்மெண்ட் இருக்குமா, நிறைய எழுத வேண்டியது இருக்கு. நான் வேணா அடுத்த வாரம் வரேன். ப்ளீஸ்மா, புரிஞ்சுக்கோங்களேன். நீ எல்லாம் எப்பதான் திரும்ப போறதே தெரியல. அது எப்படி சர்ச்சுக்கு போகணும், யோகாவுக்கு சொன்னேன்னு ஏதாச்சும் பேச ஆரம்பிச்சுன்னா இன்னைக்கே எழுதி இன்னைக்கே போய் சர்டிஃபிகேட் பண்ண போற மாதிரி. அதெல்லாம் முடியாது. முதல்ல ஜெபத்துக்கு போகணும். அம்மா, புரிஞ்சுக்கோங்கம்மா. எனக்கு அசைன்மெண்ட் இருக்கு, நான் எழுதணும்ன்றீங்க. நாளைக்கு கலவட்டுவா போற 12 சர்ச்சுக்கு போயிட்டு 12 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேலை இருக்கு எழுதிட்டு அப்புறமேட்டு நீ படிக்கலாம். முதல்ல வா ஜெபத்துக்கு போகணும். சும்மா ஏமா எனக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு எனக்கு இன்னொரு அசைன்மெண்ட் இருக்கு, நான் அதை எழுதணும். திங்கட்கிழமை லீவ் இருந்தா அப்படியே ஏதாச்சும் அசைன்மெண்ட் இருக்கு அது எது இருக்குன்னு சொல்லி எனக்கு போய் சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் முடியாது. பார்ப்போம். ப்ளீஸ்மா, ஏமா எனக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு அசைன்மெண்ட் இருக்கு, அவ்வளவுதான். நான் எழுதணும்ல. எனக்கு என்ன டைம் இருந்தா வர மாட்டேன்னு சொல்லிட்டேனா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அது 10 மணி நேரம் தூங்குல, 8 மணி நேரம் போன பார்க்கலாம். அப்புறம் காலேஜ் போறேன் வரேன்னு சொல்லிட்டு நீ புத்தகத்தோட நான் பார்த்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் போன தான் வச்சுட்டு இருக்கேன். இதுல டைம்ல எனக்கு டைம் வந்து நான் புக்கை தொட்டாதான் படிக்கிறேன்னு ஒண்ணும் இல்ல. எனக்கு போன்ல தான் எல்லா பிடிஎஃப்பும் அனுப்புறாங்க, அதை பார்த்தா நான் படிக்கிறேன். சும்மா எங்க வந்து சண்டை இருக்கிறாங்க. சண்டையே இருக்கிறது மட்டும் இல்லாம வார்த்தையோட இஷ்டத்துக்கு பேசுறீங்க. கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க. எப்படி தரத்துல வச்சு நிறைய அளவு பேசிடுவோமா? நீ சொல்ற பொய்யெல்லாம் கேட்டு நான் சும்மா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ நேற்று கூட என்ன செஞ்ச உன் ஃப்ரெண்டோட சேர்த்து பிடிஎஸ் பாப்பா போட்டு 2 பேரும் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கூட காலேஜ் போறேன் பொய்ய சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிருக்க. பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து வந்து என்ன சொல்லிட்டாங்க. ஆனா நீ வந்து கொஞ்ச நேரம் ஒரு வேலை 24 மணி நேரம் ஜெபம் பண்ணி பைபிள் படி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 15 நிமிஷமாவது ஜெபம் பண்ணி பைபிள் படிக்கிறாங்க. அப்ப ஏசப்பா உன் வாழ்க்கையை மாற்றுவாருல. நீ வந்து துணிகரமா போயிருக்க ஆரம்பிச்சுட்ட, துணிகர பாவத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சுட்ட. நீ உன் வாழ்க்கையை எப்பதான் திரும்ப போறதுன்னு தெரியல. நல்ல கிறிஸ்தவ பிள்ளையா இருந்ததுன்னா பைபிள் படிச்சுட்டு சொன்னா தாய்
கொண்டு வர மாட்டேங்குது. ஆண்டர் போர் மட்டும்தான் வெற்றிகரமாக நாங்கள் 13வது ஆண்டா பாடம் பாடுறோம். அதனால் ஒரு சிலே சுனாமிக்கு ஜெயமங்களம் சுபமங்களம் சிலே சுனாமிக்கு ஜெயமங்களம் சுபமங்களம் பாரேறு நீதனுக்கு பரமபாதனுக்கு பாரேறு நீதனுக்கு பரமபாதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரே சுனாதனுக்கு ஜெயமங்களம் மதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம் ஆதிசாருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு ஈசனுக்கு மங்களம் ஆதிசாருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு ஈசனுக்கு மங்களம் நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு ஓதுமானு கோலனுக்கு உயர்மானு வேலனுக்கு ஓதுமானு கோலனுக்கு உயர்மானு வேலனுக்கு ஸ்ரீநேசுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம் மானாபிமானனுக்கு மானனுக்கு மங்களம் மலர்தலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் மானாபிமானனுக்கு மானனுக்கு மங்களம் மலர்தலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் காணாத தேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு காணாத தேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு கோணாசகாயனுக்கு ஒரு பக்தனுக்கு கோணாசகாயனுக்கு ஒரு பக்தனுக்கு ஸ்ரீநேசுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம் ஸ்ரீநேசுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. வளர்ச்சினா இதுதான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதவன் டீம் என்னதான் நடிச்சு பழகுறாங்க என்று நானும் ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தப்பதான் தெரிஞ்சிச்சு, இது நாடகம் அல்ல, இது சத்தியம் என்பதை அறிந்து கொண்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம எப்படி கணவன் மனைவி 2 பிள்ளைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் நடக்கும் அழகான நிகழ்வு இது. சாதாரணமா நம்ம வீட்டுல வர்ற குழப்பம் எல்லாம் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா இவங்க வீட்டுல வர்ற குழப்பத்தை பாருங்க, குழப்பம் கூட உச்சிதமா இருக்கு. சுபிதா, இதோட அர்த்தமே புரியலையே. என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியல. என்ன வீட்டு கதவு திறந்திருக்குது, வீட்டுல சத்தத்தையும் காணா. சுபிதா, என்னங்க திடீர்னு வந்து நிக்கிறீங்க சொல்லாம கொள்ளாம? எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? இன்னும் 2 தடவை கூப்பிட்டு பக்கத்துல இருந்து வந்து என்னன்னு கேட்டு இருந்திருப்பாங்க. ஐயோ அப்படியாக்கா, சாரி கவனிக்கல. வாங்க உட்காருங்க. சரி, என்ன வீடு இவ்வளவு அமைதியா இருக்குது? பிள்ளைங்கலாம் எங்க? நீங்க டைம் பாத்தீங்களா? நீங்க வந்ததே லேட். பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. சரிடா, இன்னைக்கு ரொம்ப பசியா இருக்குது. என்னடா வீட்டுல ஸ்பெஷல்? இன்னைக்கு புதன்கிழமையிலப்பா உப்புமா செஞ்சு வச்சிருக்கேன். அது வெளியில சாப்பிட்டு வந்துருக்கலாமோ? என்னப்பா இன்னும் சொல்றீங்க? இல்லடா, உன் கையால உப்புமா சாப்பிட்டா அது பிரியாணி மாதிரி இருக்குன்னு சொன்னேன்டா. சரி சரி உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். சரி, நான் கை கழுவிட்டு வரேன்.
சரி, உன்னை பார்த்தா ஏதோ பறி கொடுத்தது மாதிரி தெரியுது. என்ன பிரச்சனை உனக்கு? ஆமாப்பா, மனசெல்லாம் ஒரு மாதிரி குழப்பமா இருக்குது. என்ன குழப்பம்டா? இல்லப்பா, ஆண்டவர் நம்மள அதிகமா ஆசீர்வச்சிருக்காங்க. நம்மளுக்கு வசதியான வாழ்க்கை கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலை கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு நல்ல பெரிய வீட்டை கொடுத்திருக்காங்க. நல்ல அழகான 2 குழந்தைகளை கொடுத்திருக்காங்க. நல்ல கணவனையும் தான் கொடுத்திருக்கிறாரு. அட அதுவும் தான். சரி சொல்ல விடுங்க. இத சொன்னா மட்டும் பெண்கள் ஒத்துக்க மாட்டீங்களே. அதே மாதிரி நமக்கு நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு ரொம்ப நேரம் துதிச்சிட்டு இருந்தேன்ப்பா. துதிச்சு முடிக்கும் போதே மனசு ஒரு மாதிரி குழப்பமா இருந்தது. சரி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு போய் படுத்தேன். ஆனா தூக்கமே வரல. புரண்டு படுத்துட்டு ஒரு 4 மணி போல பைபிள் வாசிப்போம்னு சொல்லி பைபிள் எடுத்தேன்ப்பா. அப்படியா? சரி. அதுல ஒரு வசனம் படிச்சேன். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது அப்படின்னு. ஆமா, அந்த வசனத்தை நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேனே. அது எந்த புத்தகத்துல இருக்குது? அது ஓசியா 10:1 இருக்குப்பா. ஓ சரி. அத படிச்சதுல இருந்து அதோட அர்த்தமே எனக்கு புரியலப்பா. ஒரே குழப்பமா இருக்குது. ரொம்ப குழம்பிக்காத. நம்ம ரெகுலரா சர்ச்சுக்கு போறோம், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறோம், அவர் செய்த நன்மைகளை நம்ம அனுதினமும் ஜெபத்துல சொல்லி துதிக்கிறோம். சரிடா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வா தூங்க போலாம். உன்னுடைய குழப்பத்துக்காகவும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு படுப்போம். சரிப்பா, ஜெபம் பண்ணிட்டு தூங்க போலாம். காட்சி 2. மறுநாள். இடம் மாதவனின் வீடு. குழப்பம் என்பது வேதத்தில் வந்தாலும் சரி, வீட்டிற்குள் வந்தாலும் சரி, உலக மனுஷனை நாடாம ஆவிக்குரியவர்களை நாடுங்கள், நல் ஆலோசனைகளை பெறுவீர்கள் என்பதை இந்த காட்சி காட்டுகிறது. ஆமாண்டா, நான் ஒரு பிசினஸ் விஷயமா ஒருத்தரை பார்க்கணும்னு ரொம்ப நாள் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அவர் இன்னைக்கும் ஆளை காணா. சரி, நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்குதுன்னு சீக்கிரமாவே வந்துட்டேன். அப்படியாப்பா? சரி வாங்க, நல்லதுதான். சரி, என்ன நேற்று உன்னை பார்த்தா எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு உன் மூஞ்சில ஒரு தெளிவு தெரியுது. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு மத்தியானம் 12 மணி போல பாஸ்டர் ஆண்டி கால் பண்ணியிருந்தாங்க. சரி. நம்மள கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் இந்த ஓசியா 10:1 பத்தி அவங்க கிட்ட சொன்னேன்ப்பா. ஓ, அந்த தனக்குத்தானே கனி கொடுக்கிற வசனமா? ஆமா. சரி சரி, ஆண்டிகிட்ட சொல்லிட்டியா? அங்கிள் தூங்குன மாதிரி தான். சரி, நான் சொல்றத கேளுங்க முதல்ல. ஆண்டி இந்த வார்த்தையை
ஆமாண்டா, நான் போன வாரம் கூட அந்த பகுதியை எடுத்து வாசிச்சேன். எனக்கு அந்த வசனம் கூட எங்க இருக்குதுன்னு ஞாபகம் இருக்குது. இந்த வாசிச்சு காட்டினேன் பாரு. அது எஸ்தர் புத்தகத்துல 4:14 இருக்குது. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். ஆமா, இந்த வசனத்துக்கும் உன்னுடைய குழப்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ராஜமேன்மை ஒரு தேவ திட்டம் நிறைவேறுவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கா. அது போல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொருளாதார ஆசீர்வாதம், இந்த வளர்ச்சி, இது எல்லாமே தேவ திட்டம் நிறைவேறுவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம உணராம நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நாமளே பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா நாம ஒரு பலனற்ற திராட்சை செடின்னு சொன்னாங்கப்பா. சரி ஆண்டி, இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாங்க? கேட்டேனே, நீ ஜெபி, கர்த்தர் நடத்துவார்னு சொல்லிட்டாங்க. ஆமாண்டா, அதுவும் சரிதான். நேற்று உனக்கு ஏற்பட்ட குழப்பத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு ஆண்டவர் ஆண்டி மூலமா நமக்கு பேசி இருக்கிறாரு. அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை நடத்துவாரு. சரி, டிஃபன் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா, சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். சரிப்பா. நாட்கள் சில சென்றன. தங்கள் வீடு, தங்கள் குடும்பம், தங்கள் பிள்ளைகள் என்ற சுயநலத்தோடு வாழ்ந்த இவர்கள் தாங்கள் சம்பாத்தியத்தை எல்லாம் தாங்கள் மட்டுமே அனுபவித்து தங்களுக்காக மட்டுமே ஜெபித்து ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வாழ்ந்து வந்த இவர்களின் பார்வை முதலாக மற்றவர்களை பார்க்க ஆரம்பித்து விட்டது. இப்போதுதான் இவர்கள் வளர ஆரம்பிக்கிறார்கள். மணி 5 தான் ஆகுது. அதுக்குள்ள இப்படி இருட்டிடுச்சு. மழை வேற தூருது. நல்ல வேளை, கடவுள் கிருபையில நீங்க எல்லாரும் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க. ஜேக்கம்மா, போய் அந்த மேட் எடுத்து உள்ள போடுறா, மழையில நனைஞ்சிட போகுது. இந்த பிள்ளைங்க பாருங்கப்பா, எப்பயும் இதேதான். ஒருத்தர் சொன்னா 2 பேரும் சேர்ந்து ஓடுறாங்க. சின்ன பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏன் டென்ஷன் ஆகிற? ஜேக்கப், லெஸ்லி, ரொம்ப நேரமா மழையை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. மழையில நனைஞ்சிடாதீங்க. வீட்டுக்குள்ள வாங்க. அம்மா, நீங்க ஒரு நிமிஷம் வாங்களே. என்னடா இந்த வாரி? ஆமா, அச்சோ, யாரா நீங்க? இப்படி நனைஞ்சிருக்கீங்க? உள்ள வாங்க. பிள்ளைங்க இப்படி நினைச்சிருக்காங்க. திரு நான் போய் டவல் எடுத்துட்டு வரேன். நீ அந்த பையனை போட்டி விடு, அந்த பாப்பாவை போட்டி விடுறேன். யாரா நீங்க? சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க? இப்படி தனியா மழையில நின்னுட்டு இருக்கீங்க? நானும் தங்கச்சியும் டியூஷன் போயிட்டு வந்தோம். மழை பெஞ்சிருச்சு, அதனால இங்க வந்து நின்னோம். உங்க வீடு எங்க இருக்கு? பக்கத்துல தான் இருக்கு. அப்படியா? சரி சரி, நானே உங்களை கொண்டு போய் விட்டுறேன். அதுவும் சரிதான்டா, சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க. ஜேக்கப், அம்மா கூட போய் இந்த சின்ன பிள்ளைங்களை அவங்க வீட்டுல விட்டுட்டு வாங்க. அப்பா அந்த கொடை எடுத்துறேன், பார்த்து போயிடுவாங்க. சரிப்பா, நானும் ஜேக்கப்பும் போய் விட்டுட்டு வரோம். நீங்களும் லெஸ்லியும் வீட்டுல பத்திரமா இருங்க. சரிடா, பார்த்து போயிட்டு வாங்க. லெஸ்லி, இன்னும் போன உங்க அம்மாவையும் அண்ணனையும் காணோம். என்னடா, போய் பத்திரமா விட்டுட்டு வந்துட்டீங்களா பிள்ளைங்கள? ஆமாப்பா, போயிட்டோம். வீட்டுல பிள்ளைங்களோட அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க அப்பா ஏதோ திருப்பூர்ல கம்பெனி வச்சுக்கிறாங்களாம்ப்பா. ஓ, அந்த வேலை பாக்குறாங்களா? ஆமா, வீடு பார்க்க ரொம்ப சின்னதா இருந்ததுப்பா. பார்க்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க போல தெரிஞ்சுச்சு. ஆனா அவங்களும் கிறிஸ்டியன்ஸ் தான்ப்பா. அப்படியா? சரிடா, அவங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். சரி, நேரம் ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணிட்டு படுக்கலாம். சரிப்பா.
பிறரிடம் நாம் அன்பு செலுத்துவதும் நம் வளர்ச்சியின் அடையாளங்கள் என்பதை இக்காட்சி அழகாய் காட்டுகிறது. நேற்று உங்க பையன்கிட்ட ஸ்வீட்ஸ் சிக்கன் சப்பாத்திலாம் கொடுத்து விட்டீங்க இல்லையா, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சிஸ்டர். ஓ அப்படியா சிஸ்டர்? ஆமா, என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை சிஸ்டர், எங்க சர்ச்ல ஒரு ஃபேமிலி ரொம்ப நெருக்கமானவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா எங்களால போக முடியல. அவங்க நிறைய கொடுத்து விட்டாங்க சிஸ்டர். எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு, அதான் சரி உங்களுக்கு கொடுத்து விட்டேன். ஆமா, நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க சிஸ்டர்? நாங்க இப்ப எந்த சர்ச்சுக்குமே போறது இல்ல சிஸ்டர். அதான் சொன்னேன் இல்லையா, அவங்க சனிக்கிழமை நைட்டு தான் வர்றாங்க. பெரிய கம்பெனில வேலை, நல்ல சம்பளம், நல்ல பெரிய வீடெல்லாம் வச்சிருந்தோம் சிஸ்டர். ஆனா இப்ப எப்படி நஷ்டம் வந்துச்சுன்னே தெரியல சிஸ்டர். இப்பதான் போறது இல்லையா, இல்ல முன்னாடி போறது இல்லையா சிஸ்டர்? கிறிஸ்மஸ், ஈஸ்டர், நியூ இயர் இந்த மாதிரி மட்டும் போவோம் சிஸ்டர். பெரிய கம்பெனின்றதுனால நிறைய வேலை இருந்துச்சு சிஸ்டர். நானும் அவங்க கூட போய் சூப்பர்வைஸ்லாம் பண்ணுவேன், அவங்க கூட ஒர்க் பண்ணுவேன். அதனால சர்ச்சுக்கு போறது கூட நேரம் இல்லை சிஸ்டர். அதனால சர்ச்சுக்கே போறது இல்லை சிஸ்டர். அப்படியா சிஸ்டர்? நான் சொல்றேன், கோச்சுக்காதீங்க. நீங்க பண்ண தப்பே அதுதான் சிஸ்டர். நாம ஆசீர்வதிக்கப்படுவது இயேசுவால தான் நம்ம உணரணும். அப்படி கடின உழைப்பு மட்டும்தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் தரணும்னா நம்ம தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் இல்லையா? நம்மளுடைய முயற்சியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுனால தான் நம்மளுடைய வருமானம் பெருகுது. நாம நஷ்டம் இல்லாம ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாங்க. நம்ம ஆசீர்வதிக்கிற அவரை கனப்படுத்தவும் அவரை தொழுது கொள்ளவும் தான் நம்ம ஆலயத்துக்கு போறோம். நாங்களும் சின்ன தொழில் தான் பண்ணோம் சிஸ்டர். ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் அதன் மத்தியில அவருக்கு நன்றி உள்ளவர்களாகவும் அவரை தொழுது கொள்வதில் உண்மை உள்ளவர்களாகவும் இருந்தோம் சிஸ்டர். அதனால ஆண்டவர் எங்களை படிப்படியா ஆசீர்வதிச்சு உயர்த்தினாரு. அப்படிங்களா சிஸ்டர்? ஆமா சிஸ்டர், நீங்களும் அதே போல இன்னைக்கு ஈவினிங் போய் நீங்களும் உங்க பிள்ளைங்களுமா சேர்ந்து இரவுல உங்க வாழ்க்கையில இது மட்டுமா ஆண்டவர் செஞ்ச எல்லா நன்மைகளையும் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க வேற எந்த சர்ச்சுக்கும் போகாததுனால பக்கத்துல இருக்கிற நாங்க போற சர்ச்சுக்கே உங்க ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வாங்க சிஸ்டர். நிச்சயமா ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். ஆமா சிஸ்டர், நான் செஞ்ச தப்பை இப்ப நான் உணர்ந்துட்டேன் சிஸ்டர். நான் சின்ன வயசுலலாம் சண்டே கிளாஸ், யூத் மீட்டிங் எல்லா பிரேயருக்கும் போவோம் சிஸ்டர். இப்ப பெரிய தொழில் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம். சபைக்கு போறதை குறைச்சிட்டோம் சிஸ்டர். நான் இப்ப செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன். கண்டிப்பா நீங்க சொன்னதெல்லாம் என் கணவர்கிட்ட போய் சொல்லுவேன் சிஸ்டர். நாங்க ஆலயத்துக்கு வருவோம், கர்த்தர் எங்களையும் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு சிஸ்டர். எங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சிஸ்டர், நீங்க பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நான் வரேன் சிஸ்டர். மழையில நனைஞ்ச அந்த 2 பிள்ளைங்களுக்கு உதவி செய்ததன் மூலமா அவங்க அம்மாவை ஆண்டவருக்குள்ள நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக காட்சி 5. சுமார் 1 வருடம் சென்ற பின்பு ஒரு நாள் சுபிதா வீட்டு கதவை தட்டுகிறார் வீடா. இடம் மாதவன் வீடு. மற்றவர்களால் சாட்சி பெறும் வாழ்க்கையை வாழ்வது வளர்ச்சி என்பதை இக்காட்சி சித்தரிக்கிறது. சுபிதா, சுபிதா,
என் சர்ச்ல பார்த்துட்டு போறதோட சரி. நானும் உங்க வீட்டுக்கு வர முடியல. இப்பெல்லாம் வீட்டு வேலை, குழந்தைங்களை பார்க்கறது, கணவரை பார்க்கறது, அதுபோல இப்போ ப்ரேயருக்கும் பைபிள் ரீடிங்க்கும் அதிக நேரம் ஒதுக்கி இருக்கிறேன். அதுபோல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நானும் கணவருமா சுவிசேஷ ஊழியத்துக்கு போறோம்க்கா. அதனாலதான் என்னாலேயும் உங்க வீட்டுக்கு வர முடியல. ஸ்மிதா, நானும் தான் முன்னாடிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, சொந்தக்காரங்க கிட்ட போய் பேசுறது, போன்ல அதிக நேரம் இருக்கிறது, போன் பார்க்கறதுன்னு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அதெல்லாம் விட்டுட்டு ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறதுன்னு நேரத்தை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதான் இந்த ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னக்கா ஸ்வீட் பாக்ஸ்லாம் என்ன விசேஷம்? ஆமா ஸ்மிதா, கர்த்தர் இப்ப எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ நாங்க போய் பாஸ்டரை பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். அப்படியே நேரா உங்களை வீட்டுக்கு வந்து நேரா பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் ஸ்மிதா. என்னக்கா நன்றி பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க, என்ன விஷயம்? ஆமா, நல்ல விஷயம்தான். இப்ப கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. நாங்க இப்போ ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்கோம். அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒத்திக்கு வீடு வாங்கியிருக்கோம். வீட்டுக்கு பக்கத்துலயே பெரிய இடம் வாங்கியிருக்கோம் ஸ்மிதா. அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம்க்கா. ஆமா ஸ்மிதா, கர்த்தர் எங்களுக்கு ஒரு அந்த மழை காலம் மூலமா உங்களை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாங்க. எங்களுக்கு உங்க மூலமா நல்ல சபையை காமிச்சாங்க இல்லையா? நமக்கு அந்த சபையில ஒரு நல்ல தகப்பனை போல ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்திருக்கிறாரு, நல்ல போதகரை கொடுத்திருக்கிறாரு இல்லையா? அங்க சொல்லப்படுற நம்ம ஆலயத்துல சொல்லப்படுற இந்த சத்தியத்தின் நிமித்தமா இப்ப நாங்க குடும்பமா ஆராதிக்கிறோம், நல்ல பிரேயர் பண்றோம், எல்லாரும் நல்ல பைபிள் படிக்கிறோம், கர்த்தருக்கு அதிக நேரம் கொடுக்கிறோம். அதனால கர்த்தர் இப்ப எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்ப அதனால அந்த வீட்டுக்கும் அந்த இடத்துக்கும் பாஸ்டர் வந்து பிரேயர் பண்ண வராங்க. கண்டிப்பா நீங்க வரணும். உங்களை கூப்பிடுறதுக்காக தான் நான் வீட்டுக்கு வந்தேன் ஸ்மிதா. கண்டிப்பாக்கா, நாங்க ஃபேமிலியா அந்த பிரேயர்ல கலந்துக்கிறோம். சரி ஸ்மிதா, நான் வரேன், கண்டிப்பா வந்துருங்க. ஓகேக்கா. அடுத்ததாக காட்சி 6, இடம் மாதவன் வீடு. ஒரு குடும்பம் கர்த்தருக்குள் எப்படி வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத இந்த காட்சி மூலமா நம்ம காண போறோம். சபா டிராஃபிக் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. என்னக்கா நீங்க இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? சரி இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. என்ன திடீர்னு ஸ்வீட் எல்லாம் தடபுடலா இருக்கு, என்ன விசேஷம்? இல்லப்பா, இல்லக்கா வந்திருந்தாங்க. ஆண்டவர் அவங்கள ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்லி இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு போனாங்கப்பா. ஓ அப்படியா? உங்களுக்கு பிறகு விவரமா சொல்றேன். நம்மளையும் இந்த வருஷம் ஆண்டவர் அபரிதமா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நாமளும் அதிகமா வளர்ந்துருக்கிறோம். உனக்கு தெரியல, ஓசியா 10:1 சொல்லி இருக்கிறபடி நமக்காக வாழும்போது நம்ம ஆசீர்வாதமா இருந்தோம், ஆனா வளர்ச்சி இல்லை. எப்ப அந்த குடும்பத்தை ஆண்டவருக்கு நேராக நம்ம நடத்த ஆரம்பிச்சோமோ அதுல இருந்து நாம பெருகி இருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம கனி கொடுக்கிறவர்களாக, பிரோஜனம் உள்ளவர்களாக மாறும்போது தேவன் நம்ம எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து வருகிறார். ஆமாப்பா, பிள்ளைங்களும் இப்ப எல்லாத்துலயும் சூப்பர். கிளாஸ்ல அவங்கதான் முதல் மதிப்பெண். நாம தேவனை பிரியப்படுத்த நினைச்சோம், அதற்காக நம்மளுடைய பொருளையும் நேரத்தையும் நம்ம கொடுத்தோம். பாருங்க, நம்ம சுவிசேஷத்து ஊழியத்துக்கு கூட போனோம், ஊழியம் நடக்கிறதுக்கு உதவணும். கர்த்தருக்கு செஞ்ச எதுவும் வீண் போகலப்பா. ஆமாண்டா, நானும் அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆண்டவர் நம்மளை அதிகமா ஆசீர்வதிச்சிருக்கிறதுனால பாஸ்டர் கிட்ட சொல்லி நம்ம ஊழியம் செய்யற இடத்துல ஒரு சபையை கட்ட ஏற்பாடு செய்வோம். ஆமாப்பா, வேதமும் அததான் சொல்லுது. நாம கனி கொடுத்தா நாம அதிக கனி கொடுக்கும்படியா ஆண்டவர் நம்மள சுத்திகரிக்கிறாரு, அதாவது அனுக்கிரகம் செய்யறாரு. உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? வாங்க எல்லாரும் சேர்ந்து தேவனை பிரியப்படுத்துவோம், தேவனுக்குள் கனி கொடுப்போம். அப்படி கனி கொடுக்கும் போதுதான் நாம வளர்ச்சி அடைவோம், ஆசீர்வாதமா இருப்போம். இந்த நாடகத்தின் மூலமாக பிறரை விசாரிப்பது, பிறருக்கு கொடுப்பது, பிறருக்கு இயேசுவை பற்றி அறிவிப்பது, பிறருக்காக ஜெபிப்பது, பிறரிடம் அன்பு கூறுவது, இதுதான் வளர்வதற்குரிய பாதை என்பதை நான் அறிந்து கொண்டேன். நீங்களும் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை நம்புகிறேன். யாக்கோபுவை பற்றி அவர் மகிமையில் பூத்து அவருக்காக கனி கொடுக்கும் வாழ்க்கையை கிறிஸ்தவம். நாம வளருவதற்காக
வளர்ச்சி என்ற நாடகத்தை எழுதிய பாஸ்டர் அவர்களுக்கும் நடித்த நாடக குழுவினருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். கைகளை வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக கன்னி மரியாளின் வயிற்றிலே எளிமையின் கோலத்திலே மாட்டு தொழுவத்திலே மானுவேலனாய் இயேசுபாலனாய் அவதரித்த நன்னாளை காண முடியவில்லை என்று ஏங்கும் கண்களுக்கு விருந்தாக வருகிறார்கள் எங்கள் ஞாயிறு பள்ளி மாணவர்கள்.
you a Merry Christmas and a Happy New Year. கிறிஸ்துவின் பிறப்பை பெத்லகேமில் போய் நேர பார்த்தது போல இருக்கு. சிறப்பாக இதை வடிவமைத்த சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களுக்கு பாராட்டு மழைதான். ஆனா நாங்க கையை மட்டும் தட்டவே மாட்டோம். நல்லா தட்டி நல்ல சந்தோஷமா உற்சாகப்படுத்துறதுதான் கடைசி நிகழ்ச்சி. அடுத்ததாக பரிசு வழங்குதல். பெறுபவர் எம். சீனா ஹாரிஸ். ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரைஸ் வாங்கும்போது கைதட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினர். இரண்டாம் பரிசு எஸ். செர்லினா. மூன்றாம் பரிசு ஆர். ஜெனோஷிகா. அடுத்ததாக பிரைமரிக்கு உரிய பைபிள் டெஸ்ட்ல முதல் பரிசை பெறுபவர் ஆர். சிஸ்டிகா லாரா. இரண்டாம் பரிசு ஆர். சாமுவேல் பிரின்ஸ் லாரா. மூன்றாம் பரிசை பெறுபவர் எஸ். செர்வி. ஜூனியருக்காக நடந்த பைபிள் டெஸ்ட்ல முதல் பரிசு டி. ஜேக்கப் பால் ஜேம்ஸ். இரண்டாம் பரிசு ஆர். பால் மோசஸ். மூன்றாம் பரிசை இருவர் பெறுகின்றனர். ஏ. டேனியல். பி. கே. பவிஷ் அத்யன். சீனியருக்காக நடந்த பைபிள் டெஸ்டில் முதல் பரிசை இருவர் பெறுகின்றார்கள். பி. கீர்த்தனா. பி. ஏஞ்சலினா பிரின்சி. இரண்டாம் இடத்தை பெறுபவர் பி. ஐசக் பிரின்ஸ். மூன்றாம் இடத்தை பெறுபவர் ஏ. சாமுவேல். அடுத்ததாக வாலிப பெண்களுக்காக நடந்த பைபிள் டெஸ்டில் முதல் பரிசை பெறுபவர் சுனிதா மாதவன். இரண்டாம் பரிசை பெறுபவர் ஸ்டெவி. மூன்றாவது இடத்திற்கு இருவர் வருகின்றனர். முதலாவது அக்ஸாராணி. மூன்றாம் பரிசுக்கு உரியவர் காமாட்சி.
அடுத்ததாக வாலிப ஆண்களுக்காக நடந்த பைபிள் டெஸ்ட்ல முதல் பரிசை பெறுபவர் பி. எலிசா டேவிட். இரண்டாம் பரிசுக்கு உரியவர் ஆர். பி. காட்வி. மூன்றாம் பரிசை பெறுபவர் பி. ஜெத்ரோசா. அடுத்ததாக தெபோரால் குழுவினர் அவர்களுக்காக நடத்தப்பட்ட பைபிள் டெஸ்ட்ல முதல் இடத்தை பெறுபவர் ஜெயா. இரண்டாம் இடத்தை பெறுபவர் பஞ்சவர்ணம். மூன்றாம் இடத்தை பெறுபவர் உமா. அடுத்ததாக பெண்கள் ஐக்கிய குழுவிற்காக நடத்தப்பட்ட பைபிள் டெஸ்டில் முதல் பரிசை பெறுபவர் சரண்யா. இரண்டாம் இடத்தை பெறுபவர் சரஸ்வதி. மூன்றாம் இடத்தை பெறுபவர் புஷ்பம் சிஸ்டர். அடுத்ததாக ஆண்கள் ஐக்கிய குழுவிற்காக நடத்தப்பட்ட பைபிள் டெஸ்டில் முதல் பரிசை பெறுபவர் பிரதர் பிரபாகரன். இரண்டாம் பரிசை பெறுபவர் பிரதர் ஆப்ரஹாம். மூன்றாம் பரிசை பெறுபவர் பிரதர் மோசஸ். அட்டெண்டன்ஸ் பிரைஸ் அந்தந்த குழுவை நடத்தக்கூடிய பொறுப்பாளர்களிடம் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு குழுவில் நடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் அந்தந்த உங்களுடைய குழுவிற்கான பரிசுகளை பெற்று செல்லுங்கள். பெண்கள் ஐக்கிய குழுவிற்கு சகோதரி சோபனா மோசஸ். நீங்களாகவே முன்வந்து வாங்கிக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் ஐக்கிய குழுவில் அட்டெண்டன்ஸ் பிரைஸாக 50% மேல் இருந்தவர்கள் ரஞ்சிதம் அம்மா. அடுத்ததாக சகோதரி புஷ்பம். அடுத்ததாக சகோதரி சரஸ்வதி. அடுத்ததாக சிஸ்டர் ஸ்டெல்லா. வரிசையாக வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சிஸ்டர் ஆதிலட்சுமி, சிஸ்டர் பீடா, சிஸ்டர் பியூலா, சிஸ்டர் தேவி, சிஸ்டர் சரண்யா, அடுத்ததாக சண்டே ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் பிரைஸ் 50% அதிகமாக இருந்ததுல ஆர். ஜெனோஷிகா. எம். சீனா ஹேரிஸ், எஸ். கருவி, ஜி.
தருண், ஆர் சிருஷ்டிகா லாரா, ஆர் சாமுவேல் பிரின்ஸ் லாரா, சதவீதத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் திவ்ய பிரியா, ஆர்வி கார்த்தி, பி ஏஞ்சலினா பிரின்சி, டி ஜஸ்மி, ஏ சாமுவேல், ஜூனியர்ஸ்ல 4 செக்ஷன் சண்டே ஸ்கூல்ல பொறுத்தவரை 4 செக்ஷன்ஸ் நடந்துச்சு. வாங்கினவங்க பிகினர், பிரைமரி அண்ட் சீனியர்ஸ். The juniors above 50, SCR Joshua, Daniel, Jacob Ortiz, Paul Moses, Mahik, Kirti, Virajana. Seniors and the board of correct. Seniors and the board of Kavya, above 50, Kavya Rashmi, Leslie Jose, Kirtana. So below 50, beginners primary, Danishika, Selena, Umaya. Danishika, Selena, Umaya. Juniors the more of their honorary people are like Varla. Kavya Kirtana, please come in here. Sita Raman, Abhidashri, Rakesh. Sita Raman, Abhidashri, Rakesh. Seniors below 50, Kavi Paradi, Kavi Arasan. Sister Alatha avunde pillainga. David Lana, Sister Selvi vandu vaaikonga. Joel, ladies present brother Joel, Haris, the Samudra Mountain Fire, 7 days on Haris. That's all right. To male, R.P. Kadri, P. Jethrosa, R. Mohit, T. Elisa David, P. Suryaraj, T. Abel Teethu, அடுத்ததாக 50% கீழ் T. அருண், P. ஆசேஷா, T. கார்வின், M. ஸ்டீஃபன் ராஜன், அடுத்ததாக வாலிப பெண்கள் 50% மேல் அக்ஸா ராணி,
செபி, கோபிகா, சுபிதா, காமாட்சி, அடுத்ததாக தெபோரால் குழுவினர் 50% மேல். சிஸ்டர் பஞ்சவர்ணம், சிஸ்டர் ஜெயா, சிஸ்டர் உமா, சிஸ்டர் உஷா ராணி, சிஸ்டர் அழகு, ஐம்பது சதவீதத்திற்கு கீழ். அடுத்ததாக சிஸ்டர் சுமதி, அடுத்ததாக ஆண்கள் ஐக்கிய குழு 50% மேல். பிரதர் மோசஸ், பிரதர் அன்புநாதன், பிரதர் பிரபாகரன், பிரதர் ஆபிரகாம், பிரதர் ராஜேந்திரன், பிரதர் டேனியல், பிரதர் சாமுவேல், ஐம்பது சதவீதத்திற்கு கீழாக இருக்கக்கூடியவர்கள். பிரதர் பாலகுமார், பிரதர் சௌந்தரபாண்டியன், ஜோதி, இங்கே நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பபீஷ், தினோஷிகா, மகிழர் வந்தார். கரந்து எந்த தடையும் இல்லாதபடிக்கு தேவன் கூட இருக்கின்றதினால் எல்லா காரியங்களையும் நல்லபடியாக செய்யத்தக்க ஞானம் கிருபைய கர்த்தர் நமக்கு தந்தார். பலன கர்த்தர் தந்தார். அவருக்கு புதின மகிமை உண்டாகட்டும். உங்கள் எல்லாமே கர்த்தரை கூட்டி சேர்த்தான். அதற்காக நான் எங்களுடைய ஒருவேளை இதற்காக என்றைக்குமே ஒரு நோட்டீஸோ ஒரு இன்விடேஷனோ அடிக்கிறதில்ல. ஒரு 4 வாரம் தொடர்ந்து நாங்கள் என்ன செய்வோம், சொல்லிக்கொண்டே இருப்போம். அதை கேட்டு இந்த இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன சுண்டி இருக்கு, நீங்கள் மேலே போய் அதை நீங்கள் அருந்தி செல்லும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலை காக்க நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனை நமக்கு நன்றி. இந்த நல்ல நாளை காணவும், இதில் பிரவேசிக்கவும், இதை மகிழவும் உம்முடைய பிறப்பின் செய்தியை ஆண்டவரே தாமே நாங்கள் நினைத்து உண்மை துதிக்கும். தேவன் பாராட்டின இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா.
இந்த நாளுக்காக ஜெபித்த ஆண்டவரை உழைத்த கொடுத்த உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நேர்த்தியாய் ஆண்டவரை ப்ரோக்ராம் செய்த ஆண்டவரை டீச்சர்ஸை பெரியவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. மாத்திரமல்ல அதை பெர்ஃபார்ம் பண்ணின சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் இதை காணும்படியாய் நீங்க கொண்டு வந்த ஆண்டவரை அந்த மக்களுக்காக நன்றி. நீரே கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த சிறு பிரச்சனையும் ஆண்டவர் பலவீனமும் வராதபடிக்கு இந்த வருடம் முழுவதுமாய் இவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே நல்ல காரியங்கள் வருகிற வருடத்திலே இவர்களுக்கும் குடும்பத்திலே நடக்கும்படியாய் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே சபையாய் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தரை கூட இருந்து சட்டையின் முறையை மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதிக்க முடியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை